கர்நாடகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தமிழர்கள் தாக்கப்படுகிறார்கள். அவர்களது உயிர்களுக்கு ஆபத்து, அவர்களது உடைமைகளுக்கு ஆபத்து. எந்த காரணம் எப்படியாக இருந்தாலும் வன்முறையை தமிழர்கள் மீது ஏவுவதை இலங்கையில் உள்ள தமிழர்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது. இலங்கை தமிழர்களும் கர்நாடக தமிழர்களும் தொப்புக்கொடி உறவுகள், இரத்த உறவுகள், பண்பாட்டு உறவுகள், தத்துவ உறவுகள், ஏன் திருமண உறவுகளும் உண்டு. இந்த சூழலிலே இலங்கை தமிழர்கள் கர்நாடகத்திலே தமிழர்கள் தாக்கப்படுவதை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சிறப்பாக என்னதான் பிரச்சனை இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளலாம், அறவழியிலே தீர்த்து கொள்ளலாம், வன்முறைக்கு காரணம் கண்டுபிடிக்கக்கூடாது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து நடைபெறுகின்ற கடந்த 4-5 நாட்களாக நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகள் ஈழத் தமிழர்களுடைய மனதிலே கடுமையாக பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது, புண்படுத்தியுள்ளது, துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதையிட்டு தமிழகத்திலும் உலகம் பூராவும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் மத்தியிலே மிகவும் ஒரு கவலையான நிலைமை தோன்றியிருக்கிறது. ஆகவே இது சம்பந்தமாக இன்று நண்பகல் அளவிலே கர்நாடகத்திலே இருக்கக்கூடிய பெங்களூர் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் அவர்களை, திரு தாமோதரன் அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்களை நானும் அதே போல் ஐயா அவர்களும் கேட்டு அறிந்து கொண்டோம். ஆகவே அந்த இடத்திலே நிலைமை இன்னமும் தங்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய விதத்திலே பதட்டமாகத்தான் இருப்பதாக சொல்லியிருந்தார். ஆகவே இந்த வகையிலே திரு சச்சிதானந்தம் ஐயா அவர்களும் நானும் பேசியதன் பின்னர் அவர்கள் தமிழ்ச்சங்கத்தினுடைய நிலைப்பாடு மேலதிக இராணுவத்தினரும் அதே போல் துணை இராணுவத்தினரும் அழைக்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்திருப்பதாக சொன்னார். ஆகவே அந்த ஒரு வேண்டுகோளை நாங்கள் இந்திய மத்திய அரசாங்கத்துக்கு, இந்திய பாரத பிரதமர் அவர்களுக்கும், மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கும், அதே போல் கர்நாடக மாநிலத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், அதே போல் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த தமிழ் மக்களை கர்நாடகத்தில் காப்பாற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறும், அதே போல் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்திய மத்திய அரசை வலியுறுத்தி அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும்.